நான் உங்கள் சித்த மருத்துவர் ஜெயபாரதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். உடல் பருமன்னா என்னன்னா நம்ம உயரத்துக்கு தகுந்த எடை இருக்கணும், அதுக்கு அதிகமா இருக்கத நம்ம ஒபிசிட்டின்னு சொல்றோம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ், வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். இது எவ்வளவு வருது அப்படிங்கறத வச்சு சொல்றாங்க. இது 25க்கு கீழே இருக்கிறத வந்து நார்மல்னும், 25ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம ஓவர் வெயிட்னும், 30க்கு மேல இருக்கிறத வந்து நம்ம ஒபிசிட்டின்னு சொல்றோம். இது இல்லாம வேற எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது நம்ம ஒரு மனிதரோட இடுப்பு சுற்றளவை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஜென்ரலா 35 இன்ச்சுக்கு அதிகமா இருக்க பெண்களையும் 40 இன்ச்சுக்கு அதிகமா இருக்க ஆண்களையும் நம்ம ஒபிசிட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டுட்டு வரோம். ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணம், மெயினான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய டயட், ஹை கேலோரி டயட் எடுத்துக்கிறதுனாலையும் அதற்கு தகுந்த உடற்பயிற்சி இல்லாததுன்னா ஒபிசிட்டி வர்றதுக்கான முக்கியமான காரணமா நம்ம சொல்றோம். இது இல்லாம வேற என்ன காரணங்களா இருக்கலாம், நம்மளோட செடன்டரி லைஃப் ஸ்டைல், அது இல்லாம ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, இதனாலையும் கூட வரலாம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் தூக்கம் இல்லாம இருக்கும் போதும் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். இதுல மெயினா என்னன்னா வந்து கார்டிசோல்ன்ற ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்குது. இது நம்ம உடம்புல ஃபேட் டெபாசிட் ஆகுறத வந்து அதிகப்படுத்துது. இதனாலையும் வந்து வெயிட் கெயின் ஆகலாம். சில பேருக்கு ஜெனட்டிக்கா வரும், சில பேருக்கு சில கண்டிஷன்ஸ்லயும் வரலாம், லைக் PCOD, ஹைப்போதைராய்டிசம், இந்த மாதிரி சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லயும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒபிசிட்டினால வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, நம்ம வெயிட் அதிகமாகிறதுனால டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து அது பாதிக்குது. நார்மலா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்யறது கொஞ்சம் கடினமா இருக்கு. கொஞ்சம் தூரம் நடக்கிறதோ இல்ல மாடிப்படி ஏறினா கூட மூச்சு வாங்கும், அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. இது இல்லாம பேக் பெயின் வரலாம், பாடி பெயின் இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம நம்ம சாப்பிடும்போது ஃபேட் அதிகமா எடுத்துக்கிறதுனால ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகுறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம். இதுல மெயினா என்ன வரும் அப்படின்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இன்சுலின் அப்படின்னா என்னன்னா, இன்சுலின் நம்ம உடம்புக்கு ஏன் தேவை அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சுகரை கண்ட்ரோல் பண்றதா இன்சுலினோட வேலை. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகுறதுனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க சுகர் வந்து நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும். இது வந்து டயபெட்டிஸா ஃபார்ம் ஆகும். இது இல்லாம பிளட் பிரஷர் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபேட் அதிகமா சேர சேர அது லிவரை பாதிச்சு ஃபேட்டி லிவரா மாறலாம். இது இல்லாம கேல் ஸ்டோன்ஸ் வரலாம், கிட்னி டிசார்டர்ஸ் வரலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. மெயினா இந்த ஒபிசிட்டினால கார்டியாக் டிசீஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டயட்ரி சேஞ்சஸ். முதல்ல டயட்டை சேஞ்ச் பண்ணணும், பேலன்ஸ்டு டயட்டா எடுக்கணும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கிற மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும். முதல்ல என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஆயிலான ஐட்டங்களையோ ஃபேட் அதிகமா இருக்க பொருட்கள், வெளியில வாங்கி சாப்பிடுற பொருட்கள், அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், மைதா, இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். சுகர் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். இது இல்லாம நம்ம எதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ், அது இல்லாம தானியங்களா எடுத்துக்கணும். 3 வேளை சோறுக்கு பதிலா மில்லட்ஸா எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள்ல வந்து கேழ்வரகு, கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது இல்லாம பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம மாற்றா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கலோரியை பர்ன் பண்ற மாதிரியே எக்ஸசைஸ்களை பண்ணணும். ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம். உங்களால என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல தூக்கம் வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப அவசியமான விஷயம். இது இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கணும். இதுக்கு யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். உங்களால எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரியான பயிற்சிகளை செய்யணும். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.